Hey guys, ஒரு ஷார்ட் டிஸ்க்ளைமர் பிஃபோர் வி ஸ்டார்ட் த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், ஆடியோ அண்ட் வீடியோ ரிலேட்டட். பேசிக்காக உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் டச் விட்டு போச்சு. கொஞ்சம் நாளாக ஆச்சு பாட்காஸ்ட் செஞ்சு, ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு. பட் த கான்வர்சேஷன் வாஸ் இஸ் டூ குட். அந்த கான்வர்சேஷனை விசுறதுக்கு மனசு வரல. ஸோ ஐ ஃபீல் லைக் it's our responsibility to make sure that we do our level best to salvage the conversation and we can share it with you guys. So here we go. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரியா வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, தனித்தனியாக. லைக் வந்து ஈவன் வந்து சொந்த ப்ராஜெக்ட் அண்ட் தென் ஒரு கட்ட மியூசிஷியன் வந்து பிஸி ஆனாங்க, எதுனாலும் பிஸி ஆனாங்க. அதை பற்றிலாம் பேச போகிறோம். நீங்களும் புது கேட்குறீங்க. ஓ தேங்க்யூ. சசி பாவம் லைக் ரொம்ப பிஸி ஆனாங்க. ஸோ யூ ஒர்க் வித் ஒரு செம்ம படம், அது வெளியாக போகுது. படம் பேர் வந்து மச்சாய். இப்போ இன்னைக்கு என்னன்னா நம்ம மச்சாய் டீம் கூட இருக்கும். ஜிங்கி டைம் பாட்காஸ்ட் வந்து ஸ்பெஷலாக நம்ம மச்சாய் டீம் கூட இருக்கும். ஆனால் இந்த இடத்த பற்றி நம்ம பேசணும் மேன். ஏன்னா இந்த இடம் இங்கே வந்து ஸ்பெஷல் பாட்காஸ்ட், அதனால ஒருத்தர் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஸோ பாட்காஸ்ட் செய்யுங்க. ஆனால் இது புது என்வாயர்மெண்டா, கீழே தமிழன் பண்பாடு மாதிரி கீழே சப்பளங்கால் போட்டு இந்த பாயில் உட்காந்துட்டு பாட்காஸ்ட் செய்கிறோம். அவர் இடத்துக்கு வந்தனால நம்மளுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி பொன்னாடெல்லாம் போட்டாங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, நம்ம கோகு வேற இருக்கோம். அவர் இந்த மாச்சாய் இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய வேலைக்கு போவோம். ஓகேயா? அடுத்து வந்து நம்ம சசிவாம் பார்ட் ஆஃப் ஜிங்கி கே ஃபேமிலி. ஸோ ஹி ஆல்சோ ஒர்க் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஷார்ட் கத்துங்கயா. And then வந்து நம்ம ரெனா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்சோ. அவர் வந்து கல்யாணம் மச்சான் வேலை பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அப்புறம் வந்து பிஹைண்ட் த கேமரா இப்போ இருக்காங்க, அவனால இங்க உட்கார முடியல. நிரோஷன் வந்து மியூசிக் டைரக்டர் வேலை செஞ்சிருக்காங்க. அவருக்கு ஒரு ஷார்ட் அவுட். ஓகே, இந்த படத்தோட என்ன சொல்லுவாங்க, கேப்டன் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, கேப்டன் ஆஃப் த ஷீப் சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் ஷீப்னு சொல்லுவாங்க. இவரை வந்து நான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நான் வந்து லைக் என்னோட மனுஷ தமிழ் படம் இப்படி எடுத்திருக்காங்க. லைக் ஒரு மனுஷ தமிழோட கல்ச்சரை டச் பண்ணி இதுதான் மனுஷ தமிழ் படம், தமிழ் படம் இப்படிலாம் இருக்கணும்னு எடுத்து லைக் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே, அந்த போஸ்டர்லேயே அந்த அப்போய் கேரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேயே நம்ம இந்த படத்தை போய் பார்க்கணும்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் உருவாக்கின சஞ்சய் அன்னைக்கு வந்திருக்காங்க. மச்சாய் படம் டைரக்டர். வெல்கம் டு ஜிங்கி டைம் பாட்காஸ்ட். ஸோ பயங்கர ஃபார்மலா அப்படியே போயிருக்கீங்க. ரொம்ப ஃபார்மலா. இப்போ ஃபார்மல், அதுக்கு இப்போ ஃபார்மல். இப்போ வந்து நம்ம வந்து ஜிங்கி டைம் எப்படி நம்ம பாட்காஸ்ட் செய்வோமோ அதே மாதிரி போவோம். ஸோ யா போலாம் வாங்க. ஓகேண்ணே, நான் வெல்கம் டு ஜிங்கி டைம் பாட்காஸ்ட்ண்ணே. மச்சாயோட ரிலீஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ரிலீஸ் முன்னுக்கு உங்களோட எப்படி என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லைக் உங்களோட மைண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த படம் எப்படி நம்ம மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க லைக் வந்து இந்த ரிலீஸுக்கு? இன்னும் 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு. ஸோ இப்போ மனநிலை எப்படி இருக்குன்னா, சரி ஆல்மோஸ்ட் எல்லாம் செஞ்சிட்டோம். எனக்கு ஒரு 95% என்னென்ன பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷனு மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் சரண்டர் தான். ஓகே, எதா நடக்குதோ எடுத்துக்கோ, இந்த நேரத்தில் ஓரி பண்ணிட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் ஓகே எது நடக்குதோ பார்த்துக்கோம் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போதைக்கு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லைக் வந்து இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, எவ்ரி படம் வந்து நான் என்னோட படமாக தான் நான் வந்து பார்க்குறேன், லைக் அந்த மாதிரி தான் நான் சேல் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எஸ்யூசி லைக் மச்சை வந்து என்னோட படமாக தான் நான் பார்க்குறேன், என்னோட அந்த மாதிரி பார்க்குறீங்களா? லைக் நான் ஓகே தான், ரெடியாக இருக்கேன், லைக் பார்ப்போம் உங்களுக்கு. ஆமாம், இது படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜகாட்டு டோட்டலி வேற ஒரு ஃபீலு. ஓகே, ப்ளூஸ் செய்யும்போது அது வேற ஒரு ஃபீலு, மாச்சாய் டோட்டலி வேற ஒரு ஃபீலு. ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம செய்யும்போது புது படம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவன் நாளைக்கு ஷூட் போகிறனா இந்த ஸ்டில் படப்படன்னு இருக்கும், கரெக்டாக பண்ணுவோமா அப்படின்னு. படப்படப்பு இல்லைன்னா சம்திங் ராங்னு நினைக்கிறேன். அதனால
பட் அகெயின் அதுக்குள்ளாரையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா அது படபடப்பு ஓரமாக இருக்கும். பட் தென் அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு மாதிரி சில்லாக பண்ணிடுவோம். கவலைப்பட்டு பண்ணியும் இல்லை, ஓரி பண்ணிட்டு இந்த மாதிரி சீரியஸாக நடக்குமான்னு அது சரியாக நடக்காது. சரி எது இருந்தாலும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி போகிறது தான். பட் ரெண்டும் கலந்துருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே. நான் வந்து ஸோ என்னன்னா வந்து ஜகத் படத்துக்கு போனேன். லைக் ஜகத் படம் வெளியே 10 வருஷம் ஆச்சு. ஸோ என்னைய வந்து லைக் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்க ஊக்குவிச்ச வந்து அதோட போஸ்டர். அதாவது அப்போயே வந்து பென்சிலை வாயில் வச்சுட்டு ரப்பரை, ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுல அதெல்லாம் செஞ்சிருவோம். இங்கே நம்ம ரஜினி படம்லாம் பார்த்து லைக் நம்ம பென்சிலில் இது போடுறது. ஸோ ஜஸ்ட் ஒன்று ஷேர் என்னென்னா ரஜினி பைத்தியனால ஒரு வாட்டி வந்து என்னோட பெரியம்மா டெலிஃபோன் பூலில் வந்து இருக்கு கீழே சிகரெட் அந்த அடிச்சு வச்சது கீழே இருக்கு. நான் எடுத்து ரஜினி மாதிரி வச்சேன், அடி விழுந்துச்சு. அதை விட சிகரெட் தான் தொட்டதில்ல. என்னோட பாதை மாறிடுச்சு. ஆனால் வேற விஷயத்தை தொட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. அது பார்த்தோன்னே இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம்ல, நம்மளோட கதைலா அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி இதுதான் நம்ம வெளியாக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தாட் இருந்துச்சு? இந்த இது வந்து உங்களோட ஐடியாவா இல்லை வந்து வேற ஆளு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு? அது சொந்த ஐடியா தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அந்த மாதிரி ஒரு கிரேசியான ரஜினி ஃபேனாக தான் வந்திருக்கேன். ஸோ பென்சில் வந்து சின்னதாக தீட்டி வச்சுட்டு பென்சில் வாயில் இப்படி உள்ளிட்டு திருப்பி இப்படி எடுப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நார்மலாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் இருக்குது. ஓகே, பென்சில் ஒரு ரப்பர் அதை வச்சு ஒரு போஸ்டர் ஒன்றா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சு அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த ஐடியா தான். ஓகே, அது ரொம்ப நாளாக நான் வந்து அந்த பாய் வந்து உண்மையான சிகரெட் லைட்டை வச்சிருக்காருன்னு தான் யோசிச்சுட்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. அந்த ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ அது பென்சில். லைக் I thought that was smart. அந்த மோனோக்ரோம் ஐடியா ப்ரோ, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதுவும் லைக் ஸ்பான்டேனியஸா வந்ததா? அது ஆமாம், அது யோசிக்கும் போதே அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் அது திங்க் பண்ணேன். மேபி எனக்கு இந்த லைட்டிங் ரொம்ப பிடிக்கும், அந்த ரெம்பிரான் லைட்டிங் சொல்லுவாங்களா இல்லையா. ஸோ அந்த லைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இமேஜின் பண்ணும்போதே ஜகாட் வந்து அந்த லைட்டிங்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜின். ஸோ அதனால அந்த மோனோக்ரோமே ஒரு மாதிரி வந்துருச்சு ஆக்சுவலி. இப்போ நான் சொன்னல நீங்கள் அதை இன்டென்ஷனலாக தான் நினச்சி அந்த மாதிரி யோசிப்பாங்க, சிகரெட் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நினச்சி தான் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் பியூரா இல்லை அது ஒரு பென்சில் ரப்பர் அப்படின்னு நினச்சி பண்ணீங்களா? அது ஒரு எப்படின்னா ஒரு அலகரி தான். ஏன்னா சின்ன பையன் சிகரெட்டோ இது வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து சென்சரில் இது பண்ணாது. ஆமாம், இங்கே நான் இங்கே என்ன நிறைய பேர் வந்து இங்கே சென்சர் பண்ணுறாங்க, நம்ம க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் அதில் பிலீவ் பண்ண மாட்டேன். அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டி தடை செய்து அவங்களோட வேலை. இது பெரிய டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேது. அப்பாஸ் கிரோஸ்லாமே ஒரு பெரிய டைரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, சென்சர் அவங்க வேலையை செய்யட்டோம், நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு. ஸோ நம்ம எப்படி அதுக்குள்ளார மனுவை பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்களா பார்க்க சிகரெட் மாதிரி இருக்கு, நல்லா ஊற்று பார்த்தா அது பென்சில். ஆமாம். ஸோ அதுதான் பிளானிங். இது பார்த்த கையோட ஒரு சின்ன பையன் சிகரெட் வச்சிருக்கான் அந்த மாதிரி அந்த இமேஜ் மைண்டில் வரணும். அதை யாரும் சென்சர் பண்ண முடியாது, பிகாஸ் அது பென்சில் தான். ஸோ அதனால தான் அது அந்த ஐடியா கொண்டு வந்தது. வெரி நைஸ், தேங்க்ஸ். அப்புறம் நான் அந்த போஸ்டர் டிசைனுக்கு வருவேன். இப்போ மாச்சாய் போஸ்டர் டிசைனுக்கும் ப்ளூஸோடைக்கும் வந்து நீங்கள் மாச்சா வந்து 3 பேர் உட்காந்துருக்கு. அது என்ன மெத்தஃபாரிக்காக யாராச்சும் ஐடியா பேசுகிறீங்களா அந்த படத்தில் சொல்கிறீங்களா? அந்த போஸ்டரில் ப்ளூஸில் வந்து கர்ணன் வந்து கன்னி மேலே அது அந்த போஸ்டர் லுக். ஸோ இதில் யாராச்சும் நீங்கள் மெத்தஃபாரிக்காக யாராச்சும் சொல்ல விரும்புகிறீங்களான்னு? மாச்சாய் வந்து எப்படின்னா அது வந்து 2 கலந்த படம். அதிரடியாகவும் இருக்கும், சில ஆக்ஷன் சைக்காலஜிக்கலி ஒரு த்ரில்லரும் இருக்கும். சேம் டைம் ரொம்ப சில்லாக போகும். இப்போ யூஸ்வலி நம்ம வந்து ஒரு சீன கடையில் உட்காந்து தண்ணி அடிக்கணும் வச்சுக்கோமே, ஹோல் செஷன் சில்லாக தான் போயிட்டு இருக்கோம். சில்லாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ லைக் இப்போ உங்களுக்கு ஜிங்கி மாதிரி என்னோட சீசனில் வந்து அல்கோஹால் தான். ஸோ சஞ்சய் என்ன ஜஸ்ட் ஜிகி டோ. ஸோ அது சில்னஸ் போஸ்டரில் இருக்கணும். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கர ஒரு அதிரடியாக இருக்கணும். அப்போ தான் அந்த போஸ்டர் வந்து ஒரு சில்லாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது தான். அந்த ஐடியா தான் டெவலப் பண்ணுறது. ஏன்னா கன் வச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து சரியான காமன்ல. ஜஸ்ட் சீனா கடையில் பியர் பாட்டில் இருக்கும், பட் அந்த போஸ்டர் வந்து பேண்ட்.
ஓகே அது வந்து ஆன்லைன் வெர்ஷன் ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சோம். ஓகே நைஷால வந்து மேலே அந்த 3 பீர் பாட்டில் இருக்கிறதுனால அது தூக்க சொல்லிட்டாங்க. ஓ ஸோ அந்த 3 பீர் பாட்டில் எடுத்துட்டோம், அந்த போஸ்டரோட அழகே போயிடும். எங்கே உட்காந்துருக்காங்க, ஸோ அதனால பரவாயில்ல லோக்கலுக்கு ஒரு போஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே ப்ளூஸ்க்கு வந்து அந்த ஐடியா வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவர் பேர் ஸ்டீஃபன் மேனன். அவர் தான் அந்த கான்செப்ட். அவர் எனக்கு டக்குன்னு யோசிச்சுட்டு அவர் சொன்னார், நான் போஸ்டர் பண்ணட்டா அப்படின்னு கேட்டார். சார் தாராளமாக பண்ணுங்க அப்படின்போது டக்குன்னு ஒரு பென்சில் எடுத்து வரைஞ்சிட்டு கருணா வந்து கண்ணீரில் அப்படி படுத்திருக்காரு. இதுதான் இமேஜ், என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்தோன்னு நல்லா இருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டில்ஸ் ஒன்று எடுங்க. ஷூட் முன்னாடி அவர் வரைஞ்சி கொடுத்தாரு. ஷூட் பண்ணும்போதே நம்ம மகேன் ஸ்டில்ஸ் மகேன் மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ணாரு. ஸோ அவர் வந்து டக்குன்னு ஒரு ஸ்டில் எடுத்தார். அந்த ஸ்டில் வச்சு ஒரு போஸ்டர் இருக்குனது. நைஸ் 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 செம செம நம்ம செம அதை மாத்திரம் ஸ்டீஃபனோட ஐடியா வந்து லைக் அது தலைகீழ் வச்சுக்கலாமே, தண்ணி மேல இருக்கும். ஒன் ஆஃப் த ஐடியா ஆக்சுவலி. அது முதல்ல வரையும் போது இப்படி தான் வரைஞ்சாரு. அப்புறம் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா சைட் பேஸில் தலைகீழ வைக்கலாமா அப்படிங்கிறது நான் ஐடியா பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னால் தலைகீழே நல்லா தான் இருக்குது. மேலேருந்து பார்த்தா லைக் டோட்டலாக மேலேருந்து ஒரு ஜெனசிஸ் மாதிரி ஒரு ப்ரோட்டீன். அப்புறம் பார்க்குறப்போ லைக் மேலேருந்து வச்சா ரொம்ப I guess it fantasy கூட psychological இருக்கும். It's like from the past. அப்புறம் படத்தோட ஃபீல் வர கொஞ்சம் போய்ட்டிக்காக போகிறதுனால சரி இதை மேலே வைக்கலாம் அப்படி கீழே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். அப்படி பண்ணது தான். something இல்லை ஓகே போஸ்டர் நல்லா இருந்துச்சு. செமனா ஜகத் படம் இப்போ வந்து இப்போ 3 அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்க கூட வந்திருக்காங்க. ஜகத் படம் கூட வேலை செஞ்சவங்க தான் நீங்க மாச்சாய் கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல இதெல்லாம் வந்து உங்களோட புது டீமா? ஜகட்ல வந்து குபேன் எனக்கு ஏடி பண்ணாரு. ஓகே குபேன் அப்பதான் புதுசா பேபி கோபாலா பேபி கோபாக்கர் புதுசா அப்பதான் வராரு எனக்கு படிச்சு முடிச்சுட்டு. அப்புறம் சுமதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவி ட்ராமாலாம் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் எனக்கு ஏடி பண்ணாங்க. ப்ளூஸ்க்கு வந்து லேனா கோகு பண்ணியிருந்தாங்க. மாச்சாய்க்கு சசி லேனா. கோகு வந்து ஷூட் டைமில் வந்து கொண்டியா வந்திருந்தார். பட் கோகுக்கு வந்து அந்த மாச்சாயோட ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும். இன்ஃபேக்ட் நான் வந்து கோகுக்கு தான் கால் பண்ணி கேட்டேன். மாச்சாயோட ஸ்டோரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எஸ்ட்ரோ பூத் சேனல்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஹாரர் எல்லாம் செய்வாங்க. அப்போது என்னை கமிஷன் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபியூ டைரக்டர்ஸ்லாம் சாரி மலேசியாவில் லைக் ஒரு பெரிய டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹாரர் 2 எபிசோடாக தனி மூவியாக எனக்கு சூப்பர் தெரியா எனக்கு செய்ய தெரில. அப்போ நான் சொன்னேன் நான் ஹாரர் செய்யலை, பட் த்ரில்லர் கேங்ஸ்டர் க்ரைம் / ஹாரர் அந்த மாதிரி நான் செய்யிட்டா கேட்டேன். தாராளமாக செய்யுங்க அப்படின்னாங்க. இப்போ நானும் ஸ்கிரிப்ட்லாம் ஒரு மாதிரி டெவலப் பண்ணிட்டு கேட்டேன். கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் கிக் ஸ்டார்ட் பண்ணல. அந்த ஹோல் ப்ராஜெக்ட் நின்று போச்சு. எனக்கு அவங்க ஃபண்ட் இல்லையா என்னன்னு சரியா தெரியல டைமில். அது சரி நானும் திரும்பி கூகுள் கால் பண்ணேன். இது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆல்மோஸ்ட் மூவி ஐட்டம் மாதிரி இருக்குது, சரி மூவியாக மாற்றிடுவோமா கேட்டேன். ஒரு ராத்திரி ஞாபகம் இருக்குது. கூகுள் சொன்னாங்க இது மூவியாக மாற்றக்கூடிய ஒரு மெட்டீரியல் உள்ள கதை தான் அது. சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் செய்வோம் சொல்லிட்டு இறங்கிருந்து. Bro, அந்த ஸ்லாஷ் ஹாரர் வந்து ஜஸ்ட் பியூர்லி டு கெட் இன்டு தி ப்ரோக்ராமா இல்ல நீங்க அது ஆக்சுவலி வந்து அது ஸ்லாஷ் பிகாஸ் என்சைட்டி இல்லை. அந்த ஹோல் மாச்சாயோட இது பார்த்தீங்கன்னா என்சைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த என்சைட்டி தான் வந்து இப்போ ஹாரருங்கிறதே ஒரு ஒரு என்சைட்டி இல்லை. சில இது ஜம்ப்ஸ்கேர் பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கலாக த்ரூ அவுட்டாக பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த என்சைட்டி வச்சு தான் அந்த ஸ்லாஷ் ஹாரர் வந்து டிசைன் பண்ணி human fear. Yeah. அப்புறம் going into the unknown. Going into unknown. Yes. Correct. பேசணும் மைக் எடுத்துங்க. பேசணும் மைக் எடுத்துங்க. ஓகேண்ணா செம்மண்ணா. ஓகே சும்மா ஒரு ஃபன்னியான கேள்வி. இந்த 3 பேர்த்துல யாருன்னு உங்க செல்ல பிள்ளை? செல்ல ஸ்டாஃபா, செல்ல பிள்ளையா, செல்ல அசிஸ்டன்ட்? கொடுத்தாவல திறமையா செய்யறானே, நல்ல பையன் அவன். வீட்டுக்கு அனுப்பி அப்படிலாம் வருவார். சொல்லுங்க. இல்லை அப்படி ஒன்றும் எப்படிங்களா? லேனாக்கு ஒரு செல்லம் இருக்கு. ஆமாவா? அண்ணன் வந்து ஒரு செல்லம் வச்சிருக்காரு சொல்றீங்க. செல்லம் தெரியல அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை ஓகே பரவாயில்ல. அப்ப மைக் வந்து அண்ணன் லேனாட்ட கொடுங்க.
ஐயா ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம உங்கள் 3 பேருக்கு ஒரு கேள்வி, சேம் கேள்வி தான். சஞ்சய் அண்ணன் கூட வேலை செஞ்சது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சஞ்சய் அண்ணனோட ஃபேவரட் டைரக்டர் யார், அவரோட ஃபேவரட் மூவி வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் ஷேர் பண்ண உங்களோட அந்த அனுபவம், மாச்சியோட அனுபவம் சொல்கிறேன் தான். முதல்ல சஞ்சய் அண்ணனை பற்றி நீங்கள் சொல்லிட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம். ஓகே. ஸோ சஞ்சய் வந்து எனக்கு கோகு மூலியமாக தெரியும். ஸோ இதுக்கு ப்ளூஸ் தான் நாங்கள் செஞ்சோம். ஸோ ப்ளூஸ் செஞ்சுட்டு தான் மச்சா செஞ்சோம். ஸோ ப்ளூஸ் வாஸ் இன் லேட் 2021. அப்போ தான் நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எந்தாலஜி செய்யலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சஞ்சய் வாஸ் கோன் ப்ரொடியூஸ் இட். அது வந்து லைக் மலேசியாவில் உள்ள சில தமிழ் சிறுகதைகளை சஞ்சய் எடுத்து ஆல்ரெடி க்யூரேட் பண்ணி வச்சிருந்தார். சஞ்சய் நவீன். ஸோ ஒரு 10 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆல்ரெடி ரிட்டன். அண்ட் தென் லைக் ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி நீங்கள் பிக் பண்ணுங்கள். 5 பேர். ஸோ நான், கோகு, ஷோபன், மெட்ரோமதி செஞ்ச ஷோபன், சார்ல்ஸும், அப்புறம் பழனி. சார்ல்ஸ் அப்போ பழனி. அண்ட் தென் அதில் ஒர்க்லாம் பண்ணோம், பிட்ச்லாம் பண்ணோம். அப்புறம் அந்த டைம் வந்து நம்ம அஸ்ட்ரோ அது கிராண்ட் அப்ளை பண்ணோம். ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கிராண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, கோவிட் டைம். And then தரப்பேன். ஸோ and then that got dropped. But in like அது முடிச்ச கையோடய சஞ்சய் வந்து நான் படம் ஆரம்பிக்க போகிறேன், ஜாயின் பண்ணுறேன் நான் அப்படி கேட்டாங்க. ஸோ அப்படி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அப்படி தான் சஞ்சய் தெரியும். சஞ்சயோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி லைக் மெயின்லி டாக்யூ பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் வந்தேன். ஸோ நான் சஞ்சயோடையும் கோகுவோடையும் வேலை செய்ய ஆரம்பிச்சு தான் எனக்கு லைக் அந்த நேரேட்டிவ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுலாம். லைக் அண்ட் ஆல்சோ ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா லைக் டாக்யூ வந்து நம்ம என்ன வேணால் எடுக்கலாம், எப்போ வேணால் என்ன நடக்குமோ வி ஜஸ்ட் கேப்சர். பட் ஆனால் நேரேட்டிவ்னா நம்ம வந்து அதை டிசைன் பண்ணோம், நம்ம அதை மெனிப்புலேட் பண்ணோம். லைக் நம்ம உள்ளே பூந்து லைக் அதை இப்படின்னு அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம். லைக் அது நம்மளோட வேலை இல்லை, எனக்கு வராது நினச்சி நான் தள்ளி இருந்தாலாம். பட் அப்புறம் சஞ்சய் பார்க்கும்போது சஞ்சய் வந்து லைக் ப்ளூ ஷூட் பண்ணும்போது லைக் நிறைய அந்த மாதிரி நடக்கும். ஒரு நாள் அவர் சொன்னார் லைக் சம்திங் ரேண்டம் ஹேப்பன் அண்ட் தென் ஹி ஜஸ்ட் செட் நம்ம அதை ஷூட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி எடுத்துருவோம் அப்படி சொன்னார். அப்போ சொல்லிட்டு அவர் சொன்னார் லைக் அது முடிச்சோன்னா அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். லைக் டு ஜஸ்ட் ரேண்டம்லி இன்கார்பரேட் சம்திங் தட் வாசன்ட் எக்ஸ்பெக்டட். இப்போ சஞ்சய் சொன்னார், சஞ்சய் ஒரு மாதிரி ஃபேசினேட் ஆகி சஞ்சய் சொன்னார், பார்த்தீங்களா இயற்கை நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்குது, நம்ம தான் பொறுக்கிக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லும்போது எனக்கு இவ்வளோதானா இப்போ மேபி லைக் ஐ மீன் இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதுதான் லைக் சினிமானா எனக்கு ட்ரை நரேட்டிவ் அது இருந்துச்சு. ஸோ மேபி லைக் பிக்கஸ்ட் டேக்அவேன்னு எனக்கு அதுதான் நான் சொல்லுவேன். சஞ்சயோட ஃபேவரட் டைரக்டர் ஐ திங்க் இஸ் கிஸ்லோவ்ஸ்கி. நிறைய பேர் இருக்காங்க, பட் லைக் மேபி லைக் ஸ்பிரிச்சுவலி ஐ திங்க் கிஸ்லோவ்ஸ்கி இஸ் வெரி க்ளோஸ். உண்மையா இது லைக் ரைட் அரௌண்ட் தானே நினைக்கிறேன். அவர் கிஸ்லோவ்ஸ்கி நிறைய படம் அவர் அடிக்கடி பேசியிருக்காரு. மேபி லைக் ஜங்கீமோ படமும் அடிக்கடி பேசியிருக்காரு. பட் மேபி டபுள் லைஃப் வெரோனிக் நிறைய வாட்டி பார்த்த படம்னு அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி தான். யா நான் இன்னும் பார்க்கல, கிஸ்லோவ்ஸ்கி படம் பார்த்துருக்கேன், பட் டபுள் லைஃப் இன்னும் பார்க்கல. பட் யா கருத கோகு சசிகுதா. எனக்கு வந்து சஞ்சய் ஃபர்ஸ்ட் வந்து MMU டைம்ல தெரியும். பிகாஸ் ஒரு FYP ப்ராஜெக்டாக என்னமோ ஒரு ஒன் ஆஃப் மை தீசிஸ்க்காக நேஸ் ஃபார் ஃபிலிம் மேக்கிங், இந்தியன் ஃபிலிம் மேக்கிங், தமிழ் ஃபிலிம் மேக்கிங். ஸோ கோகு கான்டாக்ட் பண்ணி கற்றுணும் செஞ்சு அந்த டைம் நெருப்பு இருக்கான்னு தெரியல ப்ரோ. ஆனால் அந்த டைம் அந்த ஸ்கைசன் தான். பட் அந்த பிளாக் க்ளோஸ்டாக இருக்கும் அந்த டைம், தனியாக இருக்கும் அந்த ஆஃபீஸ் தனியாக. இது கொஞ்சம் ஸோ பட் ஆஃப்டர் தட் ஒரு கேப் விழுந்துச்சுல, வித் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல் தட். தென் ரெண்டமாக தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு டு ஒர்க் இந்த மூவி. சஞ்சய் ஸ்கிரிப்ட் அனுப்புனாரு, படிக்கிறீங்களான்னு கேட்டார். தென் படித்து நான் இன்புட்லாம் கொடுத்து, இன்புட்னு இல்லை என்னோட தாட்ஸ் கொடுத்தேன்லா, நான் தாட்ஸ் கொடுத்தா நான் எக்ஸைட் ஆகினேன். அப்புறம் வந்து ஆஃபர் பண்ணேன், ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்னு. அஃப்கோர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஐ சே எஸ், பிகாஸ் நான் ஒரு அவுட்லெட் மாதிரி தேடி இருந்தேன். ஐ நீட் சம்திங் டு டூ நெரேட்டிவ்னு, கொஞ்சம் நெரேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மச்ச ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ளஸ் ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அவர் அனுப்புனது வந்து லைக் எனக்கு மச்சாம் ஐ ஃபீல் லைக் ஐ கேன் சார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட் இன்
லைக் ஹேவ் ஃபன் இன் தட் வேர்ல்ட் மாதிரி இருந்துச்சுல. ஸோ எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. சஞ்சய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நிறையா இருக்குது. பட் எனக்கு ஃபேவரட் வந்து during ஐ திங்க் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் ஐ திங்க் waking up early in the morning. அது டயர்டாக ஃபீல் பண்ணல பிகாஸ் கம்மிங் டு ஜஸ்ட் ரைட் ஸ்டாரிஸ் அண்ட் லைக் டாக் அண்ட் டிஸ்கஸ் அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ப்ரொடக்ஷனும் ஃபன்னாக இருந்தது. பட் that was different type of fun and very hectic and the rush was really nice. கோவப்படுவாங்க இந்த கோவப்படுவாங்க செட்டில் இதுதான் கோபம் சஷி தான் கோபம் இல்லை கோவப்படுவார், சஞ்சய் கோவப்படுவார். இவங்க கோவப்பட்டுதான் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி not often but of course. நம்ம சீலா மியூசிக் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு போயிருக்கோம் சசி கூட. நம்ம அந்த ஷூட்டுக்கு நம்ம வந்திருந்தால ஜி கேங் எல்லாம் வந்திருந்தால ஷூட் டைம் ஆகுது வந்து கழுவி வந்துருச்சேன். அப்பதான் போறேன். நான் போயிட்டு இருக்கேன். அது லாங் ப்ராசஸா போகுது. இவரு இல்ல நான் அந்த மூமெண்ட்ல உங்களை ரஷ் பண்ணலன்னா அப்ப நைட் எனக்கு கொஞ்சம் தெரியுது கம்ப்ளைண்ட் வரும். அது அவன் நிக்க மாட்டானே, அவன் மாத்திட்டு இல்ல நான் உங்களுக்கு அந்த பிளான் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு மூமெண்ட்ல இருக்கோம். we have to go. The urgency, fun. Yeah. But yeah, it was fun. I like the rush of filmmaking and ஏன்னா ரொம்ப accommodating இருந்தது. So it's fun. Go on production site செம்ம ஃபன் இருந்தது. It's just my gang making movie. It's cool. மேபி கொஞ்சம் ஆட் ஆன் நினைக்கிறேன். இன்னும் பேரை பற்றியெல்லாம் குவாய்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா சரி எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். சில நேரத்து கூட இருக்கோம் சொல்லலாம். நான் வந்து ரெண்டமா நான் ஐடியா வைப்பேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பேர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேங்க. ஹலோ நான் ஐடியா வைப்பேன் அப்படிலாம் மெசேஜ் வந்துட்டு இருக்கோம். த்ரூ அவுட்டாக வந்துட்டு இருக்கோம். பட் நான் பர்டிகுலர் ரொம்ப சூஸி. யார் என் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப கணக்கு போட்டு தான் இருப்பேன். ஸோ மாச்சாய் வந்து என்னென்னா மாச்சாய் ப்ளூஸ் ஒரு என்ன கல்ச்சர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிடுவோம். இந்த ப்ராஜெக்டில் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்வலி மலேசியாவோட ஃபிலிம் மேக்கிங் வந்து ட்ராமா கல்ச்சர். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரஷ் பண்ணுவாங்க, பட்டுன்னு ப்ரொடக்ஷன் போயிடுவாங்க. நம்ம என்ன முடிவு எடுத்தோம்னா நம்ம ஒரு வருஷமாக நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த 3 பேருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். இந்த வேலையில் நான் தேங்க் பண்ணுறேன். இது ஒரு வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தில் வந்து நம்ம நிறையா வேலை பண்ணியிருப்போம். ப்ரொடக்ஷன் டிசைன் எப்படி இருக்கும், பைபிள் நம்ம நான் சொன்ன ஏடி டீம் தான் நம்ம வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும், நிறைய ஆங்கிள்ஸ் வந்து லைக் அவங்க கூட ஆக்டர்ஸ் காஸ்டிங் பண்ணுறதும் சரி. ஸோ ஏடி டீம் வந்து இப்போ இன்னைக்கு மாச்சாய் ப்ளூஸ் நல்லா வந்திருக்குன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா அந்த டெப்த்துக்கு போயிருக்க முடியாது. ஸோ அதனால அவங்க 3 பேர் நான் தேங்க் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு வருஷம் எங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். சார் ராஃப்னு நான் சொல்லிடுறேன் எப்படி இருக்கும். 3 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணல நினைக்கியா. சரி நான் கூகுள் வரேன். கோகுல் எனக்கு அவர் 14 வயசுல எனக்கு தெரியும். அவருக்கு வந்து எனக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செஞ்சிருந்தேன். அப்போ சசி வந்திருந்தாரு. சிவனிஷன் இருந்தார் கண்டிப்பா. பட் நான் வந்து உங்களை இது பார்த்தேன் நியூசிலாந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தீங்க. ஸோ கோகு அப்போ பார்த்த மெமரி வேற. கோகு வந்து நினைக்கிறேன் நீங்கள் ஜென்மம் நிறைந்தது ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போ அக்னி ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அக்னி ஒர்க் ஷாப்பில் வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த வின்னர்ஸ்க்கு வந்து பரிசு கொடுக்குறதுக்கு. இப்போ எல்லா ஷார்ட் ஃபிலிமும் போட்டுருந்தாங்களா. அப்போது கூகுவோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். கூகுள் டோட்டலி வேற ஒரு மைண்டு. ஆக்சுவலி டோட்டலி வேற ஒரு மைண்டு. அவள் தான் கூகுள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி ஃப்ரெண்ட் ஆகிடும். அதே டைமில் அக்னி டைமில் லேனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. டாப் 10 பூரில் தானே புரிஞ்சா. நான் கூகுள் அந்த ஸ்டேஜ்ல தான் பண்ணேன். அப்படியா? He won number 3 மியூசிக் வீடியோ ஷார்ட் ஃபிலிம். எனக்கு கோகி அனுப்புனாங்க நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன் இது ஸ்டில் பர்ஃபெக்டாக இல்லை பட் கண்டிப்பாக ஒரு டெப்த் இருக்குது, ஒரு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் ரொம்ப 9 வருஷம் கழிச்சு அப்புறம் கூகுள் சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தர் படிச்சுட்டு இப்போ வந்திருக்காரு. அவர் வந்து ஷார்ட் ஸ்டோரியாக தேடிட்டு இருக்காரு பண்ணுறதுக்கு. அவரோட ஷார்ட்டில் பார்க்குறீங்களான்னு.
பார்த்துட்டே நான் வந்து வா அப்படின்னு நினச்சேன். லைக் நான் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ நான் கூட அந்த மாதிரி ஒர்க் பண்ணதில்லை. கால் பண்ணி சொன்னேன், அது அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ கூட இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பேன் எனக்கு தெரில, ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி பேசுனது. சசியோட ஒர்க் வந்து எனக்கு அந்த கூக்கினஸ், அந்த அந்த சுரியலிசம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சசியோட கப்பல். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக சூஸியாக ஓகே இவங்க தான் என் ஜோனில் இருக்கணும். ஸோ அது வந்து நான் ரொம்ப சூஸியாக இது பண்ணி தான் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அதான் சஷி சொல்ல வச்சு பார்த்தால எனக்கு சஞ்சய்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கும் சஞ்சய் வந்து ப்ளூஸ் அப்போ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார், அனுப்பிச்சு இன்புட் கேட்டார். இப்போ நான் ஒரு 6 பக்கத்துக்கு எழுதி அனுப்பிச்சார், அப்புறம் தான் கூப்பிட்டார் ப்ராஜெக்ட். ஸோ மேபி நான் அது அன்இன்டென்ஷனல் தான். ஸோ நான் வந்து டெய்லி எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிறவங்க. ஸோ கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிறவங்க சரி பரவாயில்ல இவங்க கூட இன்புட் கேட்டுக்கலாம். Also, macam film work பண்றது வந்து macam not like you meet and then you hire them for work. First you need to be their friend. First there's need to be a bond, a trust. அதுக்கு பிறகு தான் you work. அப்புறம் தான் you share. So ஆனால் அதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு தான் முக்கால்வாசி mainstream மூவி they don't have that. நான் நேராக காசு கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணேன். பட் I don't feel இது நம்ம மூவி. Actually a movie, அதுவும் like an independent movie cannot afford other people. Like everyone should think இது நம்ம மூவின்னு அப்படி நினச்சாதான் அந்த ஆக்சுவலி அந்த மூவி லைஃப் ஆகும். அப்படி இல்லாத சமயத்தில் அது வர ஆட் ஆன் பண்ணிங்க. நம்ம தினேஷ் கால் பண்ணி சொல்லியிருந்தான். ஸோ அவன் சொல்லுவான் நமக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப வருஷம் ரொம்ப பழக்கம். அவன் சொல்லுவேன். தினேஷ் கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தேன்னா மேக்கிங் ஷூட் பண்ணுறப்போ நான் இன்னொரு டேரக்டர்லாம் பேர் சொல்ல அந்த டேரக்டர் நான் சொல்லுவேன், நீப்பா இந்த செட்டில் வந்து எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. வேபாய் உன்னோட செட்டில் வந்து சொந்த படம்னு யாரும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க, இந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுவோம். யா ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மென்டர் சொல்லியிருக்காருலாம், லைக் ஃபிலிம் மேக்கிங் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங். லைக் மனிதர்கள் தான் முக்கியம், அதுக்கு பிறகு தான் உள்ளது. அது அந்த மாதிரி உங்களும் ஒரு செட் இருக்கும் போது அதோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளூஸ் அண்ட் மச்சாய் இட்ஸ் வெரி ஹேண்ட் பிக்ட். அந்த ஹோல் எனர்ஜியே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. லைக் யாரும் கத்திக்கிட்டு இருக்க மாட்டோம், சின்ன வயசுன்னு இருப்பாங்க. எஸ்எஸ் சஷிலா சச் நம்ம உங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் நிறைய வருது. கோகு அன்னைக்கு சொன்னாரு dia seorang saja yang jerit so okay no. அது ஓகே. ஆக்சுவலி அவர் அவர் வந்து பேக் காப் சீரியஸா சரிதா இல்லைன்னா ரொம்ப பேசுறாரு. நான் கொஞ்சம் ஹை பட் ஆனால் எங்களுக்கு புதுசாக இருந்தேன். ஏன்னா ப்ளூஸில் நம்ம யாருமே அப்படி இல்லை. but no one is like maybe no one take it as ego lah. It's just It's about time. இப்போ சம்டைம்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்கும் போது நம்ம வந்து லைக் கொஞ்சம் ஓகே ஆக்டர்ஸ் அப்படி இருப்போம். அவர் வந்து லைக் மானிட்டர் பண்ணி இப்போ நம்ம ஆக்டர் சொல்லணும்னா லைக் கிட்ட போய் சொல்லலாம். அவர் மானிட்டர் பின்னாடி வந்து நோ சியாம் தட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்பதான் நடந்து போயிட்டு இருப்பேன், கிட்ட போய் சொல்லலாம் அவங்க கத்திடுவோம். நம்ம வந்து காது கிட்ட போய் சொல்லுவோம், நம்ம காது கிட்ட போய் சொல்லுவோம். I was like, okay, like this is quick, this is efficient, so it's also needed. sorry no need to justify man. no comments. அதுதான் நடந்தது. அதான் நீங்க உங்களோட இன்னொரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லையா ரொம்ப வருஷம் பழக்கம். yeah for like what I like is there's அவர் even நீங்க இப்போ partner you see you would have feel that there's no hierarchy, like there's a mutual respect and adoration for others craft. அச்சாம் like லீனா இருக்கு அவர் இருக்கும்போது கூட அப்படி செஞ்சதில்லை. ஸோ you really don't see it. I mean obviously ஒரு hierarchy வரும் பண்ண செய்யும்போது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு மாதிரி சமநிலையா இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அண்ட் முக்கியமாக ஒன்று என்னன்னா லைக் he listen. So when someone listen, it does something to the other person. Okay. Like when I started, I always think my thoughts messy and stuff, so I try to keep it to myself. But when someone is listening, and just the act of listening is like trust. And when he trusts you, you trust yourself.
and then you become more articulate. And you think, oh, maybe நான் சொல்றது என்னமோ இருக்கு போல. You know, அது அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் செஞ்சாதான் ஆமாம், ஏதாச்சும் ஒரு கட்டத்துல நீங்க உங்களை நம்ப பொழுதுதான் நம்ம கரெக்டாக செய்கிறோமா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எப்போ ஒரு ஆர்ட் செய்யறாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ், லைக் calligraphy and Yeah. nothing is just word, but what you see is confidence, and confidence na art உருவாது. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்போ வரும்? லைக் உங்களுக்கு உங்க மேலே கான்ஃபிடன்ஸ், உங்களுக்கு உங்க மேலே எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்? ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கணும். ஸோ தட் ஒன் ஹி டஸ் இட் நேச்சுரலி, ஐ கெஸ். சஞ்சய் அண்ணன் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? சஞ்சய்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வார்த்தை தோணுன்னா என்ன சொல்லுவீங்க? No, huh? Facing your hair. Okay, how about Sasi சொல்றாங்க பாபு. எனக்கு chill. Okay, உங்களுக்கு? Seeker. I would say spiritual. Nice. செம. இந்த ஜிங்கிடன் ஸ்பெஷல் பாட்காஸ்ட் வந்து அப்பப்போ சில பேர் வந்து வெளியூர்லேருந்து உங்கள் ஃபேன்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஜிங்கிடன், இவங்க பேர் வந்து சசிகலா, கொம்பாலேருந்து வந்திருக்காங்க. சசிகலா கொம்பாலேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நான் என்ன கேட்டிருக்கேங்கன்னா, what will happen to Malaysia Tamil cinema if we don't have our own Malaysia identity? Is it easy to define what is Malaysia identity? ஒரு கேட்டிருக்கேன். ஸோ சசிகலாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட பற்றி? ஆக்சுவலி இந்த மலேசியா ஐடென்டிட்டின்னு பேசுறதே வந்து ஸ்டில் ரொம்ப வெயிட் தான் நினைக்கிறேன். ப்ராப்ளி எப்படின்னா எப்படி சொல்லுவேன்னா, சில ஃபிலிம் மேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் மலேசியா ஐடென்டிட்டி பேசுகிறாங்க, நம்மளும் சோக்கால் மலேசியா ஐடென்டிட்டி சொல்ல எவாலா போலா கைங்க இப்படி போட்டால் மலேசியா ஐடென்டிட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா மலேசியா 5 பாட்டு இருக்கும். அது நானும் மலேசியா ஐடென்டிட்டி வச்சுருந்தேன். நான் நினைக்கிற மலேசியா ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, சம்திங் தட் ஒரிஜினல் நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து இன்ஸ்பயர்ட் பை மலேசியா தமிழ் மியூசிக் சீன் தான். ஸோ அதுலேருந்து தான் வந்து எனக்கு தனி அடையாளம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஃபிலிமில் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. 16 வயசு அப்போ திருவிழா அதாவது கூட ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம். திருவிழா முன்னுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரு கடை இருக்கும், வீடியோ கடை தான் கூட ஸ்பீக்கரில் பெருசாக அக்கா மக்கா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நீங்கள் பயங்கரமான பாட்டு கேட்க பின்னாடியிலேருந்து ஒன்படி ஏறும் ஒரு மாதிரி. என்னடா அது சொல்லிட்டு வேற ஓடி போயிட்டு என்ன பாட்டு இப்படி இப்படின்னு பார்த்தா அது ஒரே ஒரு புரிதா இருக்கும். பார்த்து அப்படின்னு அப்படியே இருந்துச்சு. அது கீஸோட அனுபவம். அதே மாதிரி தான் காஷ்மீர் ஸ்டோன் பண்ணிடுச்சு. காஷ்மீர் ஸ்டோன் கேட்குறப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. காஷ்மீர் ஸ்டோன் வந்து கேஷியர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சொல்லிடுவோம். அப்படி நான் ரூமில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. இப்போ தெரியும் என் மாமா கூப்பிட்டாலே என்னென்ன பாட்டு அப்படின்னு நிஷா பாட்டு அப்படின்னு சரி சொல்லிட்டு காடி சொல்லிட்டு கேஸில் போயிட்டு பாட்டை போட்டுட்டு அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. சொல்லிட்டு எவ்வளோ வாங்கினாரு 10 எடுத்துட்டு கேஸை நான் எடுத்துக்கிறேன் சரியானாங்க. ஸோ அந்த மலேசியா பாட்டு என்ன லைக் அடையாளத்தை தான் பற்றி பேசுகிறேன். ஏன்னா சம்பாரோக்கு வந்து நம்ம மலேசியா சம்பாரோக்கு வந்து சம்திங் தட் அதாவது இந்திய சினிமா ஆஃபர் பண்ணல. இந்திய சினிமாவும் குறை சொல்லணும்னா அவங்களுக்கும் கிராமர் இருக்குது. அந்த கிராமரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்திய கிராமர். அந்த கிராமர் வந்து இதுதான் என்ன சொல்லுவேன், அவங்க வந்து இலை சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து பிரியாணி கொடுப்போம். பிரியாணிக்கு ஒரே ஒரு சோறு, ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு கோழி தான், மினிமலாக இருக்கும். ஒரு இலை சாப்பாடு என்ன ஊறுகாய் அது இது போட்டு என்ன கிக்கு கொடுக்குதோ சம்டைம்ஸ் அதோட கிக்கு ஒன்று கூட பிரியாணி கொடுக்கும் மினிமலாக. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். அதாவது டு பேசிக்கலி லிபரேட் அவர் செல்ஃப்லாம். அதாவது இந்திய சினிமா தான் பயங்கரம், அவங்கள மாதிரி நம்ம வரவே முடியாதுன்னு ஒரு 95% மலேசியா கலைஞர்கள் நினைக்கிறாங்க இல்லையா. அதுலேருந்து வெளியாகனாலே நம்ம மலேசியா ஐடென்டிட்டியில் வந்துட்டோங்க தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோ growing up
லைக் கீஸ் வேற என்ன மாதிரி பாட்டுலாம் கேட்பீங்க? லைக் who do you think like ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டது லைக் ஓகே ஓகே லைக் கீஸ் மட்டும் தான் கேட்டு வேற யாராச்சும் அந்த டைம்ல இருந்திருக்காங்களா? லைக் நம்ம ஆளுங்க லோக்கல் சொல்றீங்களா இல்லை லோக்கல் நம்ம ஆளுங்க நிறைய அந்த கீஸ் தான் பயங்கரமாக ஓப்பன் பண்ணுச்சு நினைக்கிறேன் நிஷா பாட்டு கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்தாங்க. ரதிய இறங்குன்னு ஒருத்தர் வந்தார். அலை கேர்ள்ஸா அலை கேர்ள்ஸ் நிறையா திடீர்னு நிறைய பேர் அனுபவிங்க. ஆனால் இப்போ நினைக்கிறேன் லைக் காலத்துக்கு நிற்கிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அவங்க லோக்கல் பண்ணிருந்தாங்க. அப்புறம் ஸோ துமரன் சொன்னீங்க அந்த கீஸ் டைம்ல வந்து இன்னும் வேற ஆள்லாம் இருந்தாங்க. கீஸ் வந்துட்டு கையோட என்னாச்சு அப்படின்னா அதே வருஷத்தில் ஓகே கீஸ் வந்து 96 வராங்க. காஷ்மீர் ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் மிஸ்டேக் 98 99 வந்துருக்கு காஷ்மீர் ஸ்டோன். அந்த கேப்லேயே வந்து எத்தனையோ ஆல்பம் வந்துருக்கும். எக்கச்சக்க ஆல்பம் வந்துச்சு. சம்டைம்ஸ் ஒரு இதை ஒரு பெரிய ஒரு நினைக்கிற ஒரு பெரிய மியூசிஷனே சொல்லியிருக்காரு, கண்டவங்களாம் பாசி அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. திடீர்னு எது போட்டாலும் விற்கிறோம். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது என்ன பண்ணாங்க அப்படின்னா திருவிழா ஒரு சிடி பார்த்தா அக்கா மகள் 2 விற்றாங்க. அக்கா மகள் 2 பார்த்தா ஆனால் இந்தியா பாட்டு இந்தியா பாட்டை கம்பேர் அக்கா மகள் 2 விற்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏராளம் இருந்திருக்கு. வாங்கினேன் அக்கா மகள் 2 அதுக்குள்ள அவங்க அடுத்த வருஷம் தான் நம்ப முடியாது போகிறாங்க. அதுக்குள்ள ஒரு வெளியே இருப்பாங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் தெரியாது எனக்கு உங்களுக்கு அந்த டைம்ல செஞ்சவங்க பார்க்கலாம். மலேசியா மியூசிக் நீங்கள் கேட்குறீங்க. any idea like to make movie about Malaysian music, like Malaysia maybe hip hop since nama pas karena harusnya ya ஜிகிகேங் தெரியுமா உங்களுக்கு? ஜிகிகேங் பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கேன். அது இது நமஸ்தே ஹிப்ஹாப் தான். பிகாஸ் எனக்கு இறங்கி ஃபிலிம் இல்லையே ஃபியூ இயர்ஸாக நிறைய பாட்டு மலேசியா பாட்டு வந்து கேட்க தச்சு விட்டு போச்சு. எனக்கு ரொம்ப வருஷம் மூவியில் பிஸியாக இருந்தனால நிறையா மோசமான படம் வர ஆரம்பிச்சா. அதனால் என்னடா அப்படிங்கிற ஒரு மாதிரி பிரேக் விட்டுட்டேன். லோக்கல் மியூசிக் நிறைய ஒரு மாதிரி இந்தியா பாட்டு மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த ஹிப்ஹாப் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்த் இல்லாமல் இருந்துச்சா அதான் மலேசியா பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சம்மாவது நீலாம் விட்டாரு நினைக்கிறேன் நமஸ்தே இப்போ ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து அந்த பார்க்குறோம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது. அப்புறம் என்னோட உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. உங்களுக்கு டேலண்ட் வந்திருக்காங்க நம்ம ரேடாரில் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் படம் படம் அஃப்கோர்ஸ் ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து இது பண்ணோன்னா எப்படி மெசேஜ் வந்திருக்குன்னு. ஸோ இது இந்த ஜிக்கி போட்காஸ்ட் வச்சு நான் ஒரு போட்டலாம் நீரோட கூட பேசியிருந்தேன். டோட்டலாக ஒரு ஹிப்ஹாப் மூவி செய்யணும்னு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா த்ரூ அவுட் வந்து நிறைய ஹிப்ஹாப் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ முக்கியமான பேண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துச்சு லைக் பெரிய பெரிய சீரீஸாக கூட ஒரு லாங் 8 எபிசோட் ஸ்பெஷல் சீரீஸாக கூட எல்லாரும் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஆல்பம் செய்கிறாங்க. எல்லாரும் வேறு வேறு ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. ஹிப்ஹாப்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு வேரியேஷனும் எப்படி ஃபீல்க்கு வராங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஷேர். இது என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்டோட ஈகோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நீங்கள் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி நம்ம சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். ஓகே நம்ம வந்து நல்லதையும் காமிக்கிறோம், அது தி அதர் சைடு நம்ம வீக்னஸ் காமிக்கிறோங்கிறது எல்லாரும் ரெடியாக இருக்கணும். மேபி இப்போ செய்ய முடியாது. ப்ராபப்ளி ஒன்றும் 10-15% எல்லாரும் வயசாகிடணும். இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓப்பனாக பண்ணுறதுக்கு. ஸோ மேபி அந்த டைமில் வந்து கோல்டன் ஏர் ஆஃப் மலேசியன் ஹிப்ஹாப் எப்படி இருந்துச்சு மேபி அப்போ செய்யலாமா ப்ராபப்ளி அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆமாம், நம்ம இண்டஸ்ட்ரி சின்னதான அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்துலேயும் ஈகோ அது உண்மை ஈகோங்கிறது வந்து அது தவறான விஷயம் இல்லை. அது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கலைஞனோட வாழ்க்கையில் வந்து அது ஈகோ இருக்க தான் செய்யும். சரி, ஆக்சுவலி நான் அப்போ
இதை எப்பயும் நான் ஒரு 3 அப்ளிகேஷன் போட்டுறேன். அப்படி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ண போறீங்க அந்த ரைட் டைம் ஓவர் நான் வரேன். ஏன்னா, இல்ல, நான் வந்து ஆக்சுவலி மனுஷ பேசி நானும் கேட்டு வளர்ந்ததுனால வந்து நான் எல்லா ஆல்பம் கலெக்ஷனும் நான் வச்சிருவேன். லைக் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு போவேன், லைக் போய் சப்போர்ட் பண்ணிட்டு சிடிலாம் வாங்குவேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிப்ஹாப் ஸ்டாரி, ஏன்னா எனக்கு வந்து இந்த தமிழ் ஹிப்ஹாப்பை வந்து ஏன்னா மனுஷில் தான் நம்ம ஹோம் கிரவுண்ட் சொல்கிறாங்க, மனுஷன் தான் வந்துச்சுன்னு. ஸோ நம்ம ஒரு டைமில் வந்து ப்ரைமாக இருக்கும் ஹிப்ஹாப் மியூசிக் வாஸ் ஹெல்த்தி ஹியர். ஸோ அதை பற்றினா நம்ம டாக்குமெண்ட்ரி செய்யணும், அதுதான் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பேசணும்னா நம்ம கதைங்க நிறையா இருக்குல்ல, ஸோ நம்ம செய்யலாம். சைக்கோ மந்திர சொல்லியிருக்காரு ஹிப்ஹாப் தலைநாதரும். ஓகே படத்துக்கு வருவோம். ஒரு மியூசிக் பற்றி பேசினா பேசலாம் நினைக்கிறேன். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, அந்த டைமில் வந்து மலேசியாவில் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இருப்பாங்க. எஸ் எனக்கு அடையாளை பார்ப்பேன், நோ மிஸ்டேக் தான். தங்கவாலா இப்போ தங்கம் அப்போ வந்து நெக்ரி அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் நெக்ரி அண்ணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பூமரங்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. கூப்பிட்டுட்டு அடுத்து வந்திருக்காங்க இங்கே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இது கேள்விப்பட்டதில்ல, என்னன்னா டிஜிட்டல் டோன்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் வந்து பூமரங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் அமாட் ஃபஸ்ஸின்னு ஒருத்தர் இருக்காரு கம்போசர். ஸோ இந்த கீஸும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து ஆல்பம் செய்ய வேண்டியது, அது நினைக்கிறேன் அந்த டைமில் சரியாக நடக்கலைன்னு நான் கேள்விப்பட்டது இருக்கலாம். அப்போ நெகிரி என்ன பண்ணார் அப்படின்னா, இமீடியட்லி போயிட்டு கொக்கோ நந்தா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். இவங்களை வச்சு ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம் பண்ணுங்க சொல்லிட்டு தான் அப்புறம் வந்தது. அப்போ தான் அவங்க பார்த்துட்டு சிடி விளையாடுறப்போ ஓகே ஒரு ஹிப்ஹாப் குரூப் வந்துருக்காங்க சொல்லிட்டு நெகிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ ஹிஸ்டரி ப்ரோ பூமரங்ஸ் சார். படத்துக்கு வருவோம். ஏன்னா படத்தில் நீங்கள் வைக்கிற கேரக்டர் பேர் வந்து லைக் வித்தியாசமாக இருக்குது. லைக் வந்து நம்ம இதில் பார்த்தோம், டேட்டாவில் பார்த்தோம்னா ஜிபேலான எனக்கு வந்து பேர் வந்து மெக்சிகோ, இந்த சிக்காகோன்னு ஒரு கேரக்டராக போய் இப்போ இதில் வந்து சியாம்சி இந்த மாதிரி பேர் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த கேரக்டர் லைக் ஸ்பெஷலாக இருக்கணுமா இல்லை வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆள்லாம் இருந்திருக்காங்க, சியாம்னு ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஊசின்னு ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கும். எனக்கு பேர் வந்து ஸ்கூல் தம்பி கூட படிச்சது வந்து போப் ஆண்டவர். ஓகே, எல்லாரும் பாப்பாண்டவர் அது சுருக்கி போப்பாண்டவர் பாப்பாண்டவர் அது போப் ஆண்டவர் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு காய் இருப்பாங்க டாக்டர் சொல்ல, அவர் வந்து அவனுக்கு நெருப்பில் எரிஞ்சிருச்சு வரும்போதும். ஸோ என் கூட்டாளி எப்படி வரைப்பான் அப்படின்னா, லியோனார்டோ டி கப்ளிகாயின்னு வரைப்பான். வந்து லியோனார்டோ டி எப்படி ஹென்சம்னா, ஸோ அவன் பேர் வச்சிருப்பான். ஓகே, சர்வசாதாரணமாக வந்து இவனுக்கு ஒரு பேர், அவனுக்கு ஒரு பேர், இவனுக்கு ஒரு பேர் சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ அந்த சூழல்லேருந்து வந்ததுனால சரி ஓகே அது எழுதுகிறப்ப அது நார்மலாக இருந்துச்சு. I want to ask one, like 3 படம் பண்ணியிருக்கீங்க, அது நெக்ஸ்ட் படம் போகுது. இப்போ வந்து தாட் டு ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, நான் வந்து பிரெயின் டு ரைட்டிங்னு இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து தாட் டு விஷுவலாக காமிக்கிறீங்க, நீங்கள் சேருவேன். அது படம் பண்ண பெட்டராக இருக்குமா அது? லைக் உங்களுக்கு would you want to know, லைக் நீங்கள் நினச்ச மாதிரி வந்துச்சா படம்? ஆரம்பத்தில் இமேஜின் பண்ண மாதிரி வந்துச்சா? இல்லை I understand it will change, but எவ்வளோ சேஞ்ச் பண்ணிச்சு? லைக் சர்ப்ரைசிங் ஓகே தான். ஐ மீன் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கொண்டு ஷேர் பண்ண, அது வந்து உங்களுடைய ப்ரீமோனிஷனுக்கும் படத்துக்கும் என்ன வித்தியாசம், ஐ மீன் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஜகாட் செய்யறதுக்கு முன்னாடி என் டீம்லாம் சொல்லிட்டேன். என் டீம்மேட் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு டீம் வேணுங்களாங்க. எல்லாத்தையும் ஜகாட்ட ஸ்டோரி சொல்லிகிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் தெரியும் ஜகாட் இருந்தேன். ஸோ எப்போ படம் செய்ய போகிறீங்க கேட்பாங்க. சொன்னேன் இந்த படம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் அந்த கரெக்டான பையன் கிடைக்கணும், கரெக்டான லொக்கேஷன் கிடைக்கணும். லொக்கேஷன் வந்து எவ்வளோ ப்ரீசைஸாக என் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மலை மேலே நின்று பார்க்கணும், மலை நின்று பார்க்குறப்போ ஒரு கீழே ஒரு வேலி இருக்கணும், வேலிக்கு பின்னாடி ஒரு மவுண்டன் இருக்கணும், வேலியில் பார்க்குறப்போ அந்த கம்பத்தோட ரூஃப் டாப் எல்லாமே தெரியணும், அந்த மலையில் கொஞ்சம் மிஸ்ட் இருக்கணும், சைக்கிள் பெரிய ரோடு வரணும்.
அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்த இமேஜினேஷன் என் கூட்டம்லாம் சொன்னேன், எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் சொல்லுங்க அப்படின்னு. ஜஸ்ட் நமக்கு அப்போ ஸ்கவுட் பண்ணுறது கூட காசு இருக்காது, லொக்கேஷன் ஸ்கவுட் பண்ணுறது. என் கூட்டம்லாம் எங்கேயாச்சும் போனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கிடைக்கல அப்படின்னு. சரி ஓகே. ஒரு வாட்டி வந்து 12th எனக்கு ஷூட் பண்ண போகிறோம். திரும்பி வரும்போது க்ரீக் பாதை இப்படி கீழே இறங்கினீங்கன்னா நம்ம கோவக்கன் சாப்பிடுவோம், மேலே ஏறினோமா க்ரீக் போவோம். சரி சும்மா போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு சின்ன டவுலில் காஃபி குடிச்சிட்டு போவோம். ஒருத்தப்படி மேலே போவோம். மேலே போய் நிற்கிற பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி அந்த மைண்டில் பார்த்த விஷுவல் அப்படியே தெரிஞ்சு சுரியலான்ஸ் அதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு படம் நம்ம ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சுட்டு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் மைஸ்கில் பாக்கெட். அப்புறம் மிலாவத்தி ஸ்கூலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் 2 பசங்க சண்டை போட்டுருந்தாங்க, 2 சண்டை போட்டுருந்தாங்க. நாங்கள் சண்டை போட்டுருக்கேன். அதுக்கிட்ட ஏன் சரியாக சண்டை போடுறேன், நான் சண்டை போடுவேன் சொல்லியிருந்தாங்க. அந்த பாய் சண்டை ரொம்ப பயங்கர வைல்டாக இருந்திருக்காங்க. வந்து நான் சண்டை போடுவேன் சொல்ல இன்னசென்ட் ஆகிட்டு நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், அப்போய் நான் வந்து அப்போயா பார்க்குறேன். என்ன இல்லை நீங்கள் சொல்கிறப்ப நாங்கள் இமேஜின் பண்ண அப்போய் இல்லைண்ணே இப்படியா அப்படின்னு நான் வந்துட்டேன். 2 நாள் யோசிக்கிறது அவர் இமேஜ் மைண்ட்லேன்னு போவே இல்லை அவர்தான் போய் டிசைட் பண்ணிட்டோம். ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் நம்ம கைக்கு கிடச்சாரு. பிகாஸ் அவர் என்ன அவர் வந்து அப்போது ஹோம்லேருந்து ஹோம்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த ஹோமோட ஓனர் வந்து நினைக்கிற ஒரு ஹிந்து அசோசியேஷன் ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி அவர் வர்றதுக்கு. ஸோ பிளைண்ட்லி நம்பினது தான் இந்த லொக்கேஷனு இவங்க வந்து படத்துக்கு ஒர்க் பண்ண வரும். சரி நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்லுறதுன்னா சம்டைம்ஸ் வந்து அதான் நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோமோ அது கொடுத்துரும். பர்டிகுலர்லி மாச்சாய்க்கு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் நடந்ததில்ல, நான் அது கிளைமேக்ஸ் சொல்லலை. ஷூட் பண்ணிட்டு போயிட்டு அவர் காட்டுக்குள்ளார ஒரு சீன் நடக்கும். காட்டுக்குள்ளார ஷூட் பண்ண ரெடி ஆகிட்டோம், அடிச்சு மழை ஊற்றிடுச்சு. அடிச்சு அப்படி வந்து பேசிக்கலி காட்டில் ஸ்ட்ராண்டட் ஆகிட்டோம். ரைட் இல்லை ஒன்று ஒரே ஒரு ஃபெனோப்பி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். டைம் ஆகிட்டே இருக்கு, மணி 12 நான் நினச்சேன் 1 hour நல்லா நின்னோம், 2 hour நின்னோம். அடிச்சு போய் நீங்கள் ஷூட் கூட வச்சாங்க சும்மா ஸ்ட்ரெத்தன் டு not happen. Reshoot, maybe last day. எனக்கு தனியாக தான் ஷூட் பண்ணும்போது இருக்கு. திடீர்னு பார்த்தோன்னா எல்லாரும் இப்போ பௌர்ணமி நிலா இருக்குது. அப்புறம் நிலாவை ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டே இந்த காட்டில் உண்டியா பார்க்க திடீர்னு இந்த பௌர்ணமி பார்த்தோன்னா இன்னொரு லொக்கேஷன் அவன் அந்த காட்டில் அதை கீ பண்ணும். இப்போ என் டீம்மேட் லைன் ப்ரொடியூசர் சொன்னேன் போய்ட்டு அங்கே ஷூட் பண்ணுவாங்க. இந்த சஜய் யூஸ்வலி வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி மாற மாட்டோம். பட் நீங்கள் சொல்கிறீங்க சம்திங் இருக்கும் போவோம். இப்போ சொல்லிட்டு அடிச்சு போகிறோம். இன்னும் ஒரு லேக் இருந்துச்சு. அந்த லேக் என்ன ஆச்சுன்னா பௌர்ணமி வெளிச்சத்துக்கு நம்ம லைட்டிங் பண்ணியே தேவை. அந்த லேக்கில் அப்படியே இந்த பௌர்ணமி லைட் அடிக்கிறதுக்கும் அந்த சீன் அங்கே அடிச்சிருந்தோம். அதுதான் நான் யோசித்தேன். என்னோட மைண்டுக்கு எட்டின வரைக்கும் காட்டுக்குள்ளார பிளான் பண்ணேன். பட் எனக்கு ஏற்க கொடுத்தது வந்து அதோட பெட்டராக கொடுத்துருச்சு. ஸோ அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஷூட்டிங் வரும்போது அது சரண்டர் தான். நம்ம கையில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் நம்ம இமேஜின் பண்ணுறதோட பயங்கரமாக கிடைக்கும். மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த டே மழை பெய்யும், மழை தான் சீன் மழையே வரல. ஸ்மார்ட் கூட இந்த ஒரு முக்கியமான சீன் இருக்கும், கிட்னாப் சீன் இருக்கும். அந்த சீன் நம்ம நினைப்பது லைக் we didn't plan it, but on that day we have to do it. So I guess on the day I have to do it lah. சரி அதுவும் ஆட் ஆன் பண்ணிச்சேன் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வேல்யூ. மழை அடிச்சு ஊற்றுது. இன்னும் நாங்கள் வந்து யூஸ்வலி வந்து சேர்ந்து வந்தால் பொம்பாலாம் வச்சு அடிச்சு லைட்டிங்லாம் பண்ணோம். இது வந்து அந்த டார்க் ஸ்கை இப்படி ஒரு மாதிரி க்ளவுட் அப்படி ஒரு மாதிரி very impressive. Like hopefully that gets better. ஆக்சுவலி படத்துக்கு லைக் எக்ஸைட்டட் தான் இருக்குது, வெயிட் பண்ணி இருக்கிறது. பார்க்கணும் மாச்சாய் ட்ரெயிலர் பார்த்தோன்னே எனக்கு இருந்துச்சு. சொன்னேன் மாச்சாயில் வந்து மாச்சாய் ப்ளூஸ்லேயே வந்து நீங்கள் நம்ம பார்ட் ஆஃப் ஜிங்கி கேம் நிரோஷன் கூட வேலை செஞ்சுருக்கீங்க மியூசிக். ஸோ மியூசிக் பற்றி படத்தில் பேசுங்க. மாச்சாய்க்கும் ப்ளூஸ் இப்படி வேலை செஞ்சு நிரோஷன் கூட அது ஒரு ஸ்பேஸ் சாப்பிட்றேன். ஷூர் ஓகே. நிரோ கூட வந்து சப்போஸ் ஜகாட்டில் வந்து யார் சொன்னா அது நீரோவோட ஒர்க் செக் பண்ணி பார்க்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படி இல்லை தானே? ஓகே ஞாபகம் இல்லை. பட் ஓகே நீரோ இருக்காரு. ஸோ நீரோவோட ஒர்க் செக் பண்ணணும்னா அப்புறம் நீரோ அனுப்புறாங்க. யார் ஞாபகம் இல்லை. பட் சம்மாரது நீரோவோட அப்படி நினச்சில்ல. ஓகே பட்
சம்திங் என்னமோ பத்தில் அப்படின்னு தோணுச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கு எப்போ 10 வருஷத்துக்கு மாதிரி இல்லை. அப்புறம் சரி ஓகே விட்டாச்சு. அப்புறம் ப்ளூஸ் செய்கிறப்ப கோபுன்னு சொன்னார், ஹீரோவோட ஒரு செக் பண்ணி பார்ப்போமா, ஹீரோ வந்து இப்போ இன்னும் டெப்த்தாக ஆகிட்டார் ஆக்சுவலி. கோகுக்கு நல்ல பழக்கம் ஹீரோ கூட. அது சொன்ன சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். Google's exact words, but அவரும் ஒரு தேடல் தான் கரெக்ட். இந்த ப்ளூஸோட கேரக்டரும் ஹீரோ வந்து இந்த டைம் வந்து pretty similar. பிரிட்டி சிமிலர் தான். ஏன்னா அவங்க பார்த்து அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ அவரும் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பயங்கர இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. சரி ஓகே ஆமாம் சாப்பிட போயிட்டு ஆஃபீஸ் வந்து உட்காடுவோம். அவங்க உட்காந்துருந்தாங்க. வராதான் அங்கே உட்காந்துருக்காங்க. இது யூனிவர்ஸா? இது யூனிவர்ஸ் தான். இங்கே உட்காந்துருக்காரு ஹீரோ சொல்லிட்டு அப்புறம் ஜஸ்ட் ரெண்டமாக பேச ஓகே வீடியோவில் பேசுவோம் ஹீரோ அப்படி சொல்ல போனேன். அது பார்த்தா ரொம்ப நேரம் கன்வர்சேஷன் ஓடி இருந்துச்சு. ஹீரோ நல்லா ஓப்பன் ஆஃப் பண்ணார். அவர் சரி ஹீரோ நீங்கள் பண்ணுறீங்க படம் அப்படி அப்போ முடிவு எடுத்தது இல்லை. சரி நீங்கள் பண்ணுங்க ஓகே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் அப்படின்னு. அப்புறம் ப்ளூஸ் கூட டோட்டலி வேற ஒரு ஃபீல்டு, மாச்சா வந்து டோட்டலி வேற ஒரு ஃபீல்டு, ரெண்டு வேற ஒரு ஃபீல்டு. பட் எனக்கு நீரோட எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே இப்போ நான் வந்து லெக்ஸே சில ஆர்டிஸ்ட் கூட வேலை ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளி ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு 4 டிபார்ட்மெண்ட் தான் நான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் மீறி எனக்கு கொடுக்க முடியும். 10 டிபார்ட்மெண்ட் நான் வந்து பிடிச்சி நான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த இந்த திங்க் பண்ணுறது இடத்துல வாங்கன்னு. பட் ஹீரோகிட்ட வந்து நான் வந்து ஹீரோ எனக்கு இந்த ஃபீல் வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து அதை எலிவேட் பண்ணிவிட்டு ஓகே வா நல்லா இருக்கு அப்படின்னு நான் வந்து என்னை மீறி வா நல்லா இருக்கு சொல்லுன்னா ரொம்ப கொரோனாவுக்கு தான் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜகாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நடிக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. பட் குபேன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, தினேஷ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, கருணா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் அப்போ என்னை மறந்துட்டு நான் ரசிச்சு மானிட்டர் பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த மூமெண்ட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு மூமெண்ட் நம்மளை மறந்துடும் இல்லையா ஓகே அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என் கூட கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப குறைவான பேர் தான் நான் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு நாள் நைஸ். சீஸ் நிரூபண வேலை சொன்னால இந்த கருப்பு உருவங்கன்னு நம்ம நம்ம ஒரு பாட்டு சொல்லியிருக்கோம் மாச்சா சவுண்ட் ட்ராக். ஸோ அதை பற்றி நீங்கள் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? நிறுத்தலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கருப்பு உருவம் பற்றி சொல்லுங்கண்ணே, எப்படி ட்ரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நல்லா பாடியிருக்காங்க அப்படி தோணுச்சா? சிறப்பு வந்து எப்படின்னா இப்போ நான் இன்னும் பேசும்போது ஓகே சார் அங்கே ஹிப்ஹாப் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஹிப்ஹாப் பாட்டு வரைக்கும் இது பண்ணுறது லைக் ஜகாவில் வந்து ப்ளூஸ் ராக் அந்த இதில் போவோம். அதில் கூட ஒரு ஆப்ஷன் வந்துச்சு நடுவில் ஹிப்ஹாப் வைக்கலாமான்னு. அந்த டைம் ரொம்ப ஹிப்ஹாப் செச்சுரேட்டடாக ஆகிடுச்சு. அதனால் ஹிப்ஹாப்பே வேண்டாம் வந்து ப்ளூஸ் ராக் மட்டும் போவோம்னு செஞ்சது. சரி ஹிப்ஹாப் பாட்டு செய்வோம் கண்டிப்பாக அப்படி. இப்போ நீரோட என்ன சொன்னேன்னா இது வந்து ஒரு டான்ஸ் பீட்டாக இருக்கும், டான்ஸ் செலிப்ரேஷன் உள்ள பாட்டாக இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் லைக் ஒத்தென்டிக்காக இருக்கணும், கடைசியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு லைன் தான். அப்புறம் மற்றதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் எல்லாமே தேர்ந்து பண்ணலாம். ஸோ அது கேட்குறப்போ என்ன இருந்துச்சுன்னா முதல்ல அந்த பீட் அனுப்பி விட்டார். பயங்கர தமிழ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த பீட் அந்த பீட்டை கேட்டுட்டு நல்லா இருக்கும் பீட்டு இம்மிடிக்கு இந்த ஃபிட் ஃபேமிலியெலாம் காமிச்சோம் நல்லா பீட். அந்த பீட் முதல்ல நான் அந்த பீட்டை கேட்கணும் வச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே சேர்ந்து பாடும்போது எல்லோரும் வேற ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கீங்களே, ஒவ்வொருவரும் வேற ஒரு எனர்ஜி. ஸோ அது எப்படின்னா இதை ரசிக்கணும்னு தோணும் முடிஞ்ச மாட்டான், ரசிக்கணும்னு தோணும் முடிச்சிடும். ஸோ அந்த ஒரு கம்பேக்டான ஒரு ஃபீல் இருக்கும். கடைசியில் வந்து அப்படி ஒரு மாதிரி டோட்டலாக வேற ஒரு ட்ரான்ஸண்ட் ஆகி இப்படி. ஸோ அந்த ஹோல் எனர்ஜி என்னது நம்மளும் வீடியோ ஷூட்டில் அண்ணன் கூட தான் ஷூட் பண்ணோம். இட் வாஸ் நைஸ். தேங்க்ஸ் சார் டைம் செம்ம எனர்ஜி. நம்ம ஆட்டம் போட்டது எல்லாம் செம்மண்ணே. நான் ஒரு ஃபியூ வந்து 2-3 கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பா பண்ணிடுவோம். ஸோ என்னென்ன இப்போ பணம் விளைவிக்கிறோம், ஈவன் வந்து மியூசிக் சீன்லேயோ என்ன பிரச்சனைனா பாட்டு செஞ்சு விளைவிக்கிறோம். நம்ம எங்கே நம்ம கஷ்டப்படும் வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போயிட்டு சேர்க்கணும்,
ஈவன் வந்து வெளியூர் இப்போ நம்ம கோலிவுட் எடுத்துக்கோமே, இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் சொல்லுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸில் நம்ம காசு பார்த்துடணும், பயங்கரமாக மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் படத்துக்கும் லைக் மியூசிக் சீனும் சொல்லுங்கள், மூவிக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இப்போ நம்மளை கம்பேர் பண்ணாலே ஊரில் தான் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன விளையாக்கணும் லைக் பாட்டும் சரி, இல்லை நம்ம ஊரில் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ சில இதெல்லாம் நான் மியூசிக் வைஸாக சொல்கிறேன். சில பாட்டுலாம் வந்து நார்மலாக கேட்டால் இட்ஸ் ஜஸ்ட் another சாங்காக தான் தோணும். இவங்க என்னென்னா அந்த மியூசிக் வீடியோவில் பயங்கர காமிச்சு இந்த அந்த வேல்யூ மார்க்கெட்டிங், அப்புறம் டிக்டாக்ல வைரலாக இருக்கிற டான்ஸ் எல்லாம் கட்டு அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி வைரல் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மனுஷால எப்படி நம்ம மார்க்கெட்டிங் இந்த படமும் இல்லை மியூசிக் எப்படி போய் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் படத்துலேயே சொல்லுங்கள், படமே நினைக்கிறேன் அது நான் மண்ணிலேருந்து எடுத்துட்டேன் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா இந்த காலத்தில் அல்கோரிதம் தான் வருவேன். இந்த அல்கோரிதம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது நெவர் நீங்கள் அப்படி வைக்க போகும். இந்த அல்கோரிதம் ரொம்ப க்ரேஸியாக இப்போலாம் வந்து 3 செகண்ட் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க உலகத்திலும். ஒரு 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 வீடியோவோ ஒரு மியூசிக்கை போட்டோமா, அது 30 செகண்ட் ஒரு 5 செகண்ட் போட்டோம், ஒரு 3 செகண்டில் இப்படி ஸ்வாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம இதை இம்ப்ரெஸ் பண்ணணுமா நம்ம ஆர்ட் செய்யவே முடியாது. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, நம்ம படம் செய்கிறத கூட ஸ்ட்ரெஸ் இல்லை, அதை மார்க்கெட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக. அதான் நான் யோசிப்பேன், ஒன்று மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சோமா அதில் ஃபுல்லாக இறங்கி மார்க்கெட் பண்ணுற வேலையை பார்க்கணும். இல்லைன்னா இது வந்து மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் என்னுடைய ஒர்க் பண்ண போகிறேன், மேபி மக்களுக்கு சேவம் சேராது, அது நம்ம கையில் இல்லை. பட் கலைஞனுடைய ஒர்க் வந்து டைம்லெஸ்ஸாக இருக்கா, அது மட்டும்தான் நம்மளுடைய கம்பு கையில் இருக்கு. இப்போ இன்னைக்கு இளையராஜாவோட மியூசிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைலையோ யூடியூப் மியூசிக்கையோ அவரோட தான் ஆகுனாவே. பட் இந்த 40 வருஷத்தில் அவர் எவ்வளோ சேலஞ்சஸ் அப்படி சொல்லிப்பாரு. இளையராஜா ஃபீல்ட் அவுட் ஆக்காரு, கோச்சி அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவர் மியூசிக் இந்த ஏராவில் இல்லை அதே பாட்டு தான் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னதான் அவர் படத்தில் வந்து பிஜிஎம் கூட இளையராஜா பாட்டு தான். ஸோ அது உண்மையான ஆர்டிஸ்டோட டைம்லெஸ்ஸாக இருக்கும். அதனால நம்ம வந்து அதை நான் பர்சனலி அதை போதை கணிக்கிறது இல்லை, இதை எப்படி மார்க்கெட் பண்ணணும் ஒரு போதை கணிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ இன்னும் ஃபியூ கொஸ்டின் கேட்டு முன்னுக்கு நம்ம எஸ்எஸ் டேரக்டர் பேக் போயிடுவோம். உங்களோட அடுத்த கட்ட what you wanna do, like are you gonna make movie or are you writing or you have any plan? உங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. So now I'm developing a documentary. அது வந்து ஸோ ஜாகிர் வந்து எப்படி தோட்ட துண்டாடலுக்கு பிறகு தமிழர்கள் தோட்டத்துக்கு வெளியாகிட்டாங்க. அவங்க பிறகு நகரத்துக்கு போகிற முன்னாடி ஒரு கட்டம் தோட்டமும் இல்லாமல் நகரமும் இல்லாத நடுவில் இருந்த ஒரு வாழ்க்கையை சொன்னது. ஸோ என்னோட இப்போ எக்ஸ்ப்ளரேஷன் என்னன்னா, தோட்டத்தில் உள்ள அந்த இந்தியர்கள் வந்து தோட்டத்தில் ஒரு 100 வருஷம் வரலாறு இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஆமன படமாக இருக்கிறேன். At least for 10 years, I think I spent like 4 years now. No, or some, I guess it will be around this topic, and then I move on to other things. Classical. Yeah. நீங்க சொன்னது Yeah. Aku chill je. அது லைக் ஒரு ஃபர்ஸ்ட் கிச்சன் இதில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டோரி ரைட்டிங், அப்சார்பிங், அவ்வளோ. உங்களுக்கு யாராச்சும் ஸ்பெஷல் ஜாங்கா இந்த மாதிரி தான் கதை எடுத்துருவேன்? எனக்கு வந்து லைக் அந்த மண்டேன் ரெகுலர் லைஃப் இருக்கு, அதோட எஸ்தெட்டிக்ஸை காட்டணுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் லைக் தினசரி லைக் கைங்களை சுற்றிட்டு இருக்கல இப்போ பண்ண லைஃப்லேயே ஒரு ஃபன் இருக்கு. எழுதிக்கிறீங்க யாராச்சும் ஹீரோ வச்சு மாதிரி எழுதுறீங்களா இல்லை வந்து சும்மா சும்மா சந்திக்கு இதில் பஸ்ஸி தான் இருந்தது ஹீரோ. நான் ரொம்ப chill. Just writing and narrative focus பண்ணிடுறேன். And that's புது ஃபார்மேட் ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி நான் திங்க் பண்ணிடுறேன். ஸோ லைக் just exploring shorter formats or இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணேன். புது ஃபார்மேட்னா ஆன்லைன் ஸ்டோரி டெல்லிங் something like that. And yeah, like whatever
ஸ்ட்ரேஞ்சான விஷயம் on how to shoot. Yeah, I think that's a key word for me. Strange. Yes. Thank you. அதான் சிக்கன் ஸ்விங்ஸ்லாம் தலைக்கிலே நடப்பாங்களா இல்லை லைக் இப்போ என்ன சொன்னார்ல மண்டேன் அந்த மண்டேன் லைஃப்பில் ஃபன் இருக்கும் ஸ்ட்ரேஞ்சும் இருக்கும் ஸோ ஐம் ட்ரை டு சர்ச் ஃபார் தி ஸ்ட்ரேஞ்ச் எஸ் செம. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. ஸோ நம்ம படம் முடிஞ்ச ஒன்று தெளிவாக பேசலான்னு நம்ம விருப்பப்படுறோம். ஸோ படம் வழியாக நம்ம இப்போதைக்கு நம்ம பேசலாம். ஸோ அது முன்னுக்கு மச்சாய் நான் வந்து பார்க்கணும் மக்கள்கிட்ட சும்மா ஒரு வாரியாக சொல்லுங்க, நம்ம ஒரு கட் பண்ணி போட்டலாம். எஸ் மச்சாய் ஏன் பார்க்கணும்னா மச்சாய் எந்த கேமரா இதான் மச்சாய் ஏன் பார்க்கணும்னா பிகாஸ் மச்சாய் இஸ் த ஃபன்னியஸ்ட் மூவி யூ see this. ஏன் படம் மெத்தடை வந்து பாருங்க. மாச்சாயா மாச்சாயா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோன்னா ஜிஎம்ஜியோட ஒரு லிரிக்ஸ் நான் ஸ்கோர் பண்ணுறேன். ஏன்னா இது தலைகணம் இல்லை தன்னம்பிக்கை அப்படி சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வரும்ல, அது மாதிரி இது வரைக்கும் மலேசியா தமிழ் படத்தில் பார்த்திடாத ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ தன்னம்பிக்கையோட சொல்கிறோம். ப்ளஸ் அதையும் தாண்டி கருணாவோட ஆக்டிங்கு கருணாவோடைய ஆக்டிங் வந்து இது வரைக்கும் மலேசியா சினிமாவில் யாருமே தமிழ் சினிமாவில் யாருமே அந்த அளவுக்கு நடித்தது இல்லை நான் நம்புகிறேன். கருணா மட்டும் இல்லை, கருணா கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸும் ஒரு 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 லெவல் புஷ் பண்ணியிருப்போம். இர்ஃபானாக இருக்கட்டும், குபேனா இருக்கட்டும், சுபாவாக இருக்கட்டும், ரூபி கிருஷ்ண கோபிலி சமுதாயம் இருக்கட்டும், தினேஷ் எல்லாருமே வந்து லெவல் புஷ் பண்ணியிருக்கோம். மாச்சாய் பர்டிகுலராக என்ன சொல்லணும்னா அது ஒரு கலவை, அது வந்து ஒரு கைங்க படம். ஒரு மாச்சாய் பேரை கேட்டோன்னா இது ஒரு கைங்க படம் அப்படின்னு வரும் இல்லையா, அதுக்கு மேலே பார்க்காத ஒரு ஸ்டைல். அது ரெண்டையும் உலகத்தை நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணுறோம். ஒரு ரோட் மூவி, ஒரு க்ரைம் த்ரில்லர், அதில் ஒரு பிளாக் காமெடி, அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு 100 எலமெண்ட் வரும் படம் பார்த்து முடிகிறப்போ வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு க்ரேஸியான ஒரு காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். நெவர் சீன் பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து என் டீம் சார்பாக தன்னம்பிக்கையோடு சொல்கிறோம். இந்த மாதிரி சினிமா இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க. இல்லையா? Cut off. ஓகே ஓகே நான் ஏன் மச்சாய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன்னா மச்சாய் எங்கே பார்க்கணும்? அங்கேயா அங்கே ஓகே. மச்சாய் இஸ் அ படிக்கும், மச்சாய் இஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் மச்சாய் வந்து ரொம்ப நேரத்துக்கு இது ஒரு ஃபனி ஃபிலிம், இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம், ஜாலியான படம் அப்படின்னு அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கட்டம் வந்து அவங்களுக்கு நீங்கள் பூராத ஒரு ஃபீலிங்குள்ளே அதை கூப்பிட்டு போவோம். ஈவன் லைக் இது வரைக்கும் படம் பார்த்த ப்ரீமியரில் பார்த்த நிறைய பேருக்கும் வந்து அவங்களுக்கு லைக் சொல்ல முடியாத, அவங்களுக்கு லைக் ஃபுல்லி லைக் ஆர்டிகுலேட் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்கை பற்றி அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஸோ நீங்கள் இது வரைக்கும் லைக் அனுபவிக்காத ஒரு ஃபீலிங் அனுபவிக்கணும்னா நீங்கள் மச்சாய் பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நடப்போம் லைக் ஹியூமன் இமோஷன் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனால் லைக் உங்களுக்கு தெரியாத சில இன்னும் லைக் ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி மச்சாய் ஷர்ட்டை பண்ணி அவங்க நான் போட்டுருவோம். அதான் என்ன ஸோ லைக் ஒரு நல்ல ஒரு நல்ல படத்தோட டெஃபினிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எழுத முடியாத விஷயங்கள், லைக் அதை எழுதிட முடியாது, அது தொண்டை வரைக்கும் இருக்கும், சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி அனுபவம், அந்த அனுபவம் வந்து விஷுவல் அண்ட் சவுண்டில் மட்டும்தான் கேட்க முடியிற விஷயம். அந்த மாதிரி விஷயம்தான் மச்சாயில் இருக்குது. ஈவன் அந்த ஸ்கிரிப்டில் கூட அந்த அனுபவம் இல்லை. லைக் மேபி சஞ்சயோட மைண்டில் இருந்தோம். அது வந்து படம் பார்க்கும்பொழுது தான் நம்மளை ஒர்க் பண்ணவே ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் வா இதுதான் அந்த அதை எப்படி சொல்கிறதுன்னா அந்த ரிதமில் அது இருக்குது. யா இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஆர்டிகுலேட் டிஸ்பிளே. அது வந்து ரொம்ப அனுபவம் சார்ந்த விஷயம். அண்ட் அது நம்ம லைக் I was like I worked in the film, but when I watched it I was really moved.
which is strange because I watched it many times. And then when I watched it again, I was genuinely moved. So I think there's something really magical about it. And even நம்ம ஷூட் பண்ணும்போது கூட அந்த படமே அதை தானா எடுத்துட்டு போச்சு. அந்த படத்துக்குன்னு ஒரு தனி உயிர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மேலாம் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுல. ஸோ ஐ கெஸ் வாட்ச் இட்ல சுபா. ஏன்னா இது வந்து சினிமாவில் பார்க்கும்பொழுது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி crazy. Sebab we shot it in like white lens, and all the details of the white lens you cannot fully experience in the big screen. When you watch it in the small screen, you will miss it. On big screen, it's so on point. So yeah, go watch it in the cinema, because if not, you are a என்னது Okay, thank you Nas, thank you for your time, thank you for your Manchai team. கண்டிப்பா 13 நவம்பர் எல்லாரும் போய் படத்தை பாருங்க. 13 ஸோ மச்சை ஸ்க்ரீனில் பாருங்க பெரிய டைட்டில். Until then, Jingy time. Okay.